அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சன்னதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்றைக்கி, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது வந்து 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாதம்ங்கிறது வந்து உங்கள் ராசிநாதன் சூரியன் இருக்கக்கூடிய இடத்த வச்சு தான். ராசிநாதன் 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். அதனால் மதிப்பு மரியாதை உயரும், பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் ஆகிட்டுருக்கு. இப்போ அரசாங்கம் உங்களுக்கு அனுகூலமாக சில அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜிஎஸ்டியில் எனக்கு நோட்டீஸ் வந்துடுது சார், என்னால் கட்ட முடியல, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபானா ஃபைன் போட்டிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பிஜேபி கவர்மெண்ட் எங்களை வந்து இது பண்ணுறது, எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல இப்படின்ட்டு அடுத்தவங்க பேரில் குற்றம் சுமத்துபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், உங்களுடைய ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்வைஸை செயல்படுத்துவார். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் இல்லாமல் லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கடைசியில் தான் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் அன்னைக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். குரு பார்வையில் இருக்கிற சூரியன் எப்பேற்பட்ட கெடுதலையும் பண்ண மாட்டார். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், இல்லை அந்த பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகுதல்னு நல்ல விஷயங்கள் நடக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் புதன் இருக்கிற வரைக்கும், புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும், டிசம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். 5ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகும்போது டிசம்பர் 29லேருந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு சுப செலவை கொடுக்கும். அதே சமயம் அந்த அலைச்சலில் சில பெரிய மனிதர்கள், அதாவது உங்களுடைய பங்காளிகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். சொந்த ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்க, எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அப்போவே இவரோட பேரனா நீங்கள், இவரோட கொள்ளு பேரனா நீங்கள், அவர் எனக்கு வந்து தாத்தா முறையாகணும் அப்படி பேச்சு வரும். கடைசியில் பார்த்தா 2 பேர் சொந்தக்காரங்களாக இருப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ சொத்தை பரிவர்த்தனை செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் பேசுகிற விஷயத்தில் எங்கேயுமே இந்த சர்க்காஸ்டிக் நக்கல் பேச்சோ கிண்டல் பேச்சோ தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் பேச்சில் தான் உங்களுடைய வெற்றியே இருக்குது. நிதானமாக பேசினீங்கன்னா வெற்றி நிச்சயம். நிதானமின்றி பேசினீங்கன்னா உங்களுடைய வெற்றி தாமதப்படுமே தவிர அது வராமல் போகாது. வருமான தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சினால் கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு மனஸ்தாபம் வரும். கடந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி பேசி உங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. துர்கா சப்தஸ்லோகி பாராயணம் செய்து வாருங்கள். மாதாந்திர பலன்கள், ஆங்கில மாத பலன்களில் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரங்களை, அதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் விலகும், சந்தோஷம் அதிகரிக்கும். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி
இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.